இவன் நல்ல சொர்க்கம் செல்ல வேண்டும். ஆகவே இவனை ராஜ்ய மரியாதையோடு இந்த இடுகாடு என்னும் சுடுகாட்டி இவனை அடக்கம் செய்து விடுங்கள். நாராயணம் நாராயணம். பல ஆண்டு காலம் நலமோடு வாழ வேண்டும் என்று என் மனதார வாழ்த்துகிறேன் மன்னா. சுவாமி போதும் நிறுத்துகள் சுவாமி. என்ன கூறினீர்கள்? நானும் என்னுடைய நாட்டு மக்களும் என்னுடைய உரிய மகனோடு பல்லாயிரம் காலம் பல்லாண்டு காலம் நலமோடு வாழ வேண்டுமா? அதில் என்ன தவறு இருக்கிறது? சுவாமி, எனக்கு இருந்தது ஒரே மகன், ஒப்பற்ற மகன். அவனோ இப்பொழுது இருந்து பிணமாக கிடைக்கிறான். அவனோடு நான் பல ஆண்டு காலம் எப்படி சேர்ந்து வாழ முடியும் சுவாமி? இறைவா, நாராயணா, சர்வேஸ்வரா, இது என்ன வெந்தை? மகன் இறந்து கிடக்கிறார். இந்த மன்னரை பார்த்து இப்படி வாழ்த்து விட்டேனே, ஏதோ வாய்த்தவரி வந்து விட்டது. என்ன சொன்ன? மரியாதை கண்டு போடுன. ஐயோ ஐயோ, இவன் இன்னும் அடிப்பான் போல இருக்க. என்ன வாழ்த்துன? ஏய், உன்னுடைய நாட்டு மன்னனும் நாட்டு மக்களும் அவருடைய மகனோடு பல ஆண்டு காலம் நலமோடு வாழ வேண்டும் என்று வாழ்க்கிறேன். அவனோடு நாட்டு மக்களோடு வாழணும் வாழ்த்துனேன். ஆமாண்டா, இந்நாட்டில வச்சு செத்துக்கிற பணமாகிறார். மரியாதையா உயிர் கொடுத்துப்போ. ஏதோ வாய்த்தவன் இல்லைன்னா கொட்டில உயிர் கொடுத்துட்டு அடிப்பா போல இருக்க. அடிப்பா மன்னா சுவாமி, ஏதோ வாழ்த்தவரை வாழ்த்து விட்டேன். என் வாழ்த்தும் பொய்க்கக்கூடாது. ஆமா, நீ எந்த நோக்கத்தோடு இந்த இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிற்கு உன் மகனை கொண்டு வந்தாய்? சுவாமி, எனக்கு இருந்ததோ ஒரே மகன், ஒப்பற்ற மகன். அவனோ இருந்து விட்டார். இவன் நல்ல சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த இடுகாடு என்ன சுடுகாட்டுக்கு கொண்டு வந்து அடக்கம் செய்ய கொண்டு வந்தேன் சுவாமி. மன்னா சுவாமி, உனக்கு எப்படிப்பட்ட ஆசை, இப்படிப்பட்ட பேராசையா? ஒன்று தெரியுமா மன்னா? சுவாமி, மண்ணிலே பிறந்த உயிரானது பிறந்த பிறகு இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லறத்திலே ஈடுபட்டு பிறகு மரணம் அடைந்தாதான் அவரவர் செய்த ஊழ்வினை தீவினைக்கு ஏற்றவாறு சொர்க்கமோ நரகமோ கிடைக்கும். உன் மகனுக்கு திருமணம் நடந்ததா? சுவாமி, என்னுடைய மகனுக்கு திருமணமே நடக்கவில்லை சுவாமி. என்னுடைய மகனுக்கு திருமணமே நடக்கவில்லை. திருமணமே நடக்கவில்லை என்றால் உன் மகனுக்கு சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. பேயாகத்தான் இந்த உலகத்திலே அடைந்து கொண்டிருக்க வேண்டும். என்னது, என்னுடைய மகனுக்கு சொர்க்கம் கிடையாதா? பேயாக அலைவானா? உண்மைதான் மன்னா. சுவாமி, என்னுடைய மகன் சொர்க்கம் தான் செல்ல வேண்டும். ஓ, என்னுடைய மகன் இருந்தது ஒரே மகன், ஒப்பற்ற மகன். அவன் சொர்க்கம் தான் செல்ல வேண்டும் சுவாமி. மன்னா, சுவாமி, உனது எண்ணம் ஈடேற வேண்டும் என்றால் இந்த நிலையிலாவது உன் மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும். உன்னால் நடத்த முடியுமா? என்னது, இந்த நிலையில் திருமணம் நடத்த வேண்டுமா? சுவாமி, இந்த பூத உடல் இன்று இருந்து விட்டால் நாளையே துர்நாற்றம் அடிக்குமே. இப்படி துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இந்த பூத உடலுக்கு யார் பெண் கொடுப்பார்கள்? இவனுக்கு எப்படி நான் திருமணம் செய்வது சுவாமி? திருமணம் செய்வது உனது எண்ணம் எனக்கு நன்றாக தெரிகிறது. இன்று இறந்த உடல் மறுநாளே துர்நாற்ற வீசும். நான் எங்கு சென்று பெண் பார்ப்பது? எப்போது நான் இந்த நிலைமை ஏற்ப திருமணம் செய்ய முடியும் என்று வருத்தம். உண்மைதான் மன்னா, இந்த நாரதர் பார்வை எப்போதும் மகன் மீது பட்டதோ, எத்தனை மாதங்கள் ஆனாலும் ஆண்டுகால ஆனாலும் சரி, துர்நாற்றமே வீசாது நறுமணத்தோடு காட்சியளிப்பார். உன்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் நான் சொல்லும் வழியை கடைபிடித்தால் உன் மகனுக்கு திருமணம் நடக்கும்.
உன்னுடைய பார்வைப்பட்டது என்னுடைய மகனுடைய உடல் வாடாது வழங்காது. ஆமா. இருந்தாலும் இறந்த பிணத்திற்கு யார் பெண் கொடுப்பார்கள்? எந்த பெண் தான் திருமணம் செய்து கொள்ள முன் வருவார்கள் சுவாமி? நான் சொல்லும் வழியை கடைபிடித்தால் உன் மகனுக்கு திருமணம் நடக்கும். இப்போதே நீ பறைசாற்ற வேண்டும். என்னவென்று தெரியுமா? என்னவென்று? இறந்து கிடக்கும் பிணமாக இருக்கும் என் மகனை எந்த பெண் திருமணம் செய்து கொள்ள முன் வருகிறாளோ அவனுக்கு எனது நாட்டிலே பாதி ராஜ்யமும் 10,000 பொன் பரிசாகளுக்கு அளிக்கப்படும் என்று பறைசாற்று. எத்தனை ஏழை பெண்கள் இருக்கிறார்கள், நான் நீ என்று முன் வருவார்கள், உன்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்கும். சுவாமி, என் மகனே இறந்த பிறகு எனக்கு ராஜ்யம் எதற்கு, பணம் எதற்கு, பாக்கியம் எதற்கு? என்னுடைய மகன் சொர்க்கம் செல்ல வேண்டும், திருமணம் நடக்க வேண்டும். சுவாமி, நல்ல சமயத்தில் வந்து தக்க உபாயத்தை கூறினீர்கள். நீங்களே வரவில்லை என்றால் நேரம் அடக்கம் செய்துவிட்டு என்னுடைய அரண்மனைக்கு போயிருப்பேன். நீ பறைசாற்று, மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கிறேன். கூறியபடியே பறைசாற்றுகிறேன். நாராயண சாப்பிட்டு நீ போனி அடங்கம் பண்ணிட்டு இருப்போம். ஆமாண்டா, நல்ல சமயத்தில் நாரத மகமுனிவர் வந்து நல்ல யோசனையை கூறினார். ஐயா, எனக்கு ராஜ்யம் எதற்கு, பணம் எதற்கு, பாக்கியம் எதற்கு? ஆமா. என்னுடைய மகன் சொர்க்கம் செல்ல வேண்டுமானால் நாடெங்கிலும் பறைசாற்று. என்னவென்று? என்னுடைய ராஜ்யத்தில் பாதியும் 10,000 பொன் பரிசாக கொடுக்கிறேன் என்று நாடெங்கிலும் பறைசாற்றுங்கள். எந்த பெண் முன்வருகிறார்களோ அவர்கள் திருமணம் நடக்கட்டும். அதன் பிறகு என்னுடைய மகனை அடக்கலாம் செய்யலாம். நான் செய்யற கடமை. இவனுக்கு தேவையான அத்தர் புனகு ஜபாத் என்று சொல்லக்கூடிய வாசனை திரவியத்தை போட்டு பத்திரமாக